கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வாரத்தினை இன்றைய நாளிலிருந்து நாம் தொடங்குகிறோம். தொடக்கமாக குருத்து ஞாயிறு என அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஆண்டவர் இயேசுவுடைய வெற்றி ஆர்ப்பரிப்புடன் கூடிய எருசலேம் வருகையை குறித்தோலை பவனியாக நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வாரம் நம் அனைவருக்கும் சற்று உணர்வு பூர்வமானவை, ஆத்மார்த்தமானது. ஆனால் இது ஒரு உணர்வு பூர்வமானதாகவும் ஆத்மார்த்தமானதாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாது, இது நம்முடைய வாழ்வை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய வாரமாகவும் நாட்களாகவும் அமைகின்றன. ஆண்டவர் இயேசு எத்தகைய ஒரு உயரிய கொள்கையை தன்னுடைய உள்ளத்தில் வரித்து கொண்டிருந்தார் என்பதையும், அந்த உயரிய கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, கடவுளுடைய ஆட்சிக்காக தன்னுடைய உயிரையும் தர துணிந்தார் என்பதையும் நாம் கற்றுக்கொள்கின்ற வாரமாக இது அமைய இருக்கிறது. எனவே எருசலேமில் பயணப்பட்ட ஆண்டவர் இயேசுவோடு இன்று நாமும் இக்காலத்தில் அதை எருசலேம் போன்று இருக்கின்ற நம்முடைய அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளின் ஊடாக பயணப்படவே அழைக்கப்படுகின்றோம். அதன் தொடக்கமாக இன்றைய நாளில் நம்முடைய வழிபாட்டின் மைய சிந்தனையாக இயேசுடைய நேர்கொண்ட பார்வையும் நேரிய பாதையையும் நாம் சிந்தித்து பார்க்க அன்போடு மக்களை அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக ஒரு இடத்திற்கு நாம் பயணப்படுகின்றோம் என்றால், செல்ல விரும்பினோம் என்றால், நாம் சற்று குறுக்கு வழி ஏதேனும் இருக்கிறதா என்று கண்டுகொள்வது வழக்கம். குறுக்கு வழி ஒன்று இருந்தால் எளிதாக சென்று சேர்ந்து விடலாம், நேர விரயம் இராது, காரியங்கள் விரைவாக நடப்பதற்கு நாம் குறுக்கு சாலையும் வழியையும் நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். இது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கின்ற நிகழ்வுகளாக அமைந்து விடுகின்றன. ஆனால் இத்தகைய குறுக்கு வழிகளை பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் அமைய முடியும். சிலருக்கு குறுக்கு வழியில் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆவல் இருக்கும். இன்று இருப்பதை விட நாளை நான் உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுவதில் யாருக்கும் ஆச்சரியம் இருக்க முடியாது. ஆனால் நேர்மையாக உழைத்து ஒருவர் உயர வேண்டும் என்று எண்ணுவது ஒரு நேரிய வழி என்று இருந்தாலும், குறுக்கு வழியில் எவ்வாறு நாம் உயர வேண்டும், பணக்காரர் செல்வந்தன் ஆகிட வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய காலச்சூழலில் அதிகரித்து கொண்டிருப்பதை காண்கிறோம். எனவே ஏமாற்றுவது, லஞ்சம் பெறுவது, இல்லை என்றால் கொள்ளையடிப்பது, அரசியல்வாதிகள் என்றால் ஊழல் செய்வது, திருட்டுத்தனம் இருப்பது, இவ்வாறு பல்வேறு வழிகளில், எளிய வழியில், குறுக்கு வழியில் பணக்காரர்களாகின்ற ஒரு அவல நிலையை நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அத்தோடு நின்று விடுவதில்லை. இன்னும் சிலர் குறுக்கு வழியில் எவ்வாறு பட்டம் பெறலாம் என்றும் கற்று தேர்ந்திருக்கிறார்கள். கடினமான உழைப்பதை விடுத்து உழைக்காமலே எவ்வாறு பட்டங்கள் பெறலாம், தேர்வை எழுதாமலேயே இன்று பட்டங்களை பெற்றிருக்கின்றவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய படிப்பை ஏமாற்றுத்தனமாக கொண்டு, பிறருடைய ஆய்வை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு, தங்களை படித்த மேதாவிகளாக காட்டிக்கொள்கின்றவர்களும் இன்று குறுக்கு வழியில் செல்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலரோ தாங்கள் விரும்புகின்ற பதவியை அடைவதற்கென குறுக்கு வழியை அவர்கள் கையாளுகிறார்கள். அரசியலில் அதிகமாக நடக்கின்ற இந்த போக்கு இது ஆன்மீக சூழலிலும் நுழைந்து கொண்டே இருப்பதையும் நாம் காண்கிறோம். ஒரு பொட்டலம் பிரியாணியும் குடிப்பதற்கு ஏதேனும் கொடுத்தால் எளிதாக மக்கள் வீழ்ந்து விடுகிறார்கள் என்பது நாம் கேட்கின்ற செய்தியாகவே இருக்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் ஏதேனும் கொடுத்தால் தன்னுடைய வாக்கை கூட எண்ணாமல், சிந்திக்காமல் சுயமாக யாரோ ஒருவருக்கு கொடுக்கின்ற போக்கு நம் நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் காண்கிறோம்.
இல்லை என்றால் பிறர் உயர்வை தட்டி பறித்து தான் பதவியில் அமர்வதற்கு, பிறருடைய பெயரையும் கெடுத்து தான் அந்த பதவிக்கு செல்வதற்கு எண்ணுகின்ற மாந்தரும் நம் நடுவில் சிலர் இருக்கக்கூடும். இவ்வாறு சொல்லிக் கொண்டே செல்லலாம். குறுக்கு வழியில் தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள விரும்புகிறவர்கள். இந்த ஒரு பின்புலத்தில் தான் கொள்கை பிடிப்பு இல்லாத மக்கள் நடுவில், நிலைப்பாடு இல்லாத மக்கள் நடுவில், விரும்பியதை எப்படியேனும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக எதையும் கையாளுகின்ற மக்கள் நடுவில் சமூகத்தில் வாழ்ந்த இயேசு ஒரு நேர்கொண்ட பார்வையை கொண்டிருந்ததை நாம் காண்கிறோம். ஒருபொழுதும் சமரசம் செய்து கொண்டவர் அல்ல, நேரிய பாதையிலே செல்ல துணிந்தவர். பாரதி சொல்வது போல, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்பது போன்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பார்வையை நேராகவே எப்பொழுதும் வைத்திருந்தார், கூர்மையானதாக வைத்திருந்தார். நேரிய பாதையிலே செல்வதில் மன மகிழ்வு கண்டார். அதுதான் இறைவனுடையது என்பதை அவர் கண்டுகொண்டார், நமக்கு கற்றுத்தந்தார். அவருக்கும் குறுக்கு வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் பல வந்தன, வராமல் இல்லை. அவருடைய இறையாட்சி பணியின் தொடக்கத்திலேயே இத்தகைய குறுக்கு வழிகளுக்கான சோதனைகள் அவர் முன்னே இருந்தன. ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் சொல்லுவது போல, அல்லது மத்தேயு மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், 4ஆம் அத்தியாயம் 1 முதல் 11 வரைக்கும் இயேசு சோதிக்கப்படுவதை நாம் காணுகிறோம். அலகை அவரிடம் வந்து, இந்த கற்களை நீர் அப்பமாக மாற்றும், நீர் சொன்னால் முடியும் என்று சொல்கிறது. இல்லை என்றால் நீர் இங்கிருந்து குதியும், உம்முடைய தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்களே என்று அதிகார ஒரு ஆசையை அவரிடம் காட்டுகிறது. குறுக்கு வழியில், இல்லை என்றால் என்னை தண்டனிட்டு வணங்கும், நான் உமக்குரியதை எல்லாம் செய்கிறேன் என்ற ஒரு சோதனையும் அங்கு எழுகிறது. இத்தகைய குறுக்கு வழிகள் சோதனைகளாக அவருடைய உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் எழுகின்ற பொழுது ஆண்டவர் துணிவாக நேர்கொண்ட பார்வையை கொண்டிருக்கிறார். இந்த பாதை கடினமானது என்பது அவருக்கு தெரிந்தாலும் அந்த நேரிய பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். லூக்கா நற்செய்தியில் மீண்டும் 7ஆம் அத்தியாயம் 16வது இறை சொற்றொடரில் காண்கிறோம். அவர் வல்ல செயல்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இதுவரை தங்கள் நாட்டில், தங்கள் இடத்தில் யாருமே இத்தகைய அற்புதங்களை செய்து கண்டதில்லையே. நம்முடைய பெரிய இறைவாக்கினர் தோன்றியுள்ளார், கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வந்திருக்கிறார் என்றெல்லாம் அவரை புகழ்ந்து சொல்கிறார்கள். ஆண்டவர் மகிழ்ந்து போகவில்லை, இந்த வார்த்தைகள் நிலைக்கும் என அவர் நம்பவில்லை. எனவே அவருடைய பார்வை எப்பொழுதும் நேர்கொண்ட பார்வையாகவே இருந்தது. பிறருடைய சொற்களில், புகழ்ந்து பேசுவதில், உயர்த்தி சொல்வதில் அவர் வீழ்ந்து போனவர் அல்ல. அவருடைய இலட்சியம் எது என அவருக்கு துல்லியமாய், தெளிவாய், நுணுக்கமாய் தெரிந்திருந்தது. அப்பத்தை அவர் பெருக செய்கிறார், பகிர்ந்து தருகிறார், உண்டவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆண்டவர் செல்லும் இடங்களில் எல்லாம் ஓடோடி செல்கிறார்கள். அவர் செல்வதற்கு முன்பே அங்கு காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் கண்டுகொள்கிறார். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதற்காக அல்ல, அவருடைய வாழ்க்கையின் வழியில் செல்ல விரும்பியவர்களும் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதனால் அவர் சென்ற இடங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை கண்டுகொள்கிறார். எங்கே அவர்கள் தன்னை இழுத்து கொண்டு சென்று அரசராக்கிவிடப் போகிறாரோ என்று எண்ணி தனியாக மலைக்கு சென்றார் என்று யோவான் நற்செய்தியின் 6ஆம் அத்தியாயம் 15வது இறை சொற்றொடர் சொல்கிறார். எனவே அன்புமிக்கவர்களே, நற்செய்தி நூல்களில் துளாவி நாம் பார்க்கின்ற பொழுது அன்றாட வாழ்வில் ஆண்டவர் இயேசு மிக யதார்த்தமான ஒரு மனிதராக, தான் கொண்டிருந்த லட்சியத்தில் ஆழ பிடிப்புள்ளவராக, பற்று கொண்டவராக, அதற்காக நல்ல பாதையை தேர்வு செய்கிறவராக, ஒருபொழுது விட்டு கொடுக்காதவராக, தன்னுடைய பார்வையை மாற்றாதவராக, பாதை மாறாதவராகவே வாழ்ந்து வந்தார். யாரெல்லாம் இத்தகைய குறுக்கு வழிகளை கடைபிடித்தார்களோ, மக்களுடைய வழிகாட்டிகளாக இருந்து குறுக்கு வழியை கற்றுத்தந்தார்களோ, குருட்டுத்தனமாக அவர்களை வழிகாட்டினார்களோ, அவர்களையும் ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார், கடுமையாகவே சாடுகின்றார். மத்தேயு நற்செய்தியின் 23ஆம் அத்தியாயத்தில் அவர் இத்தகைய ஆன்மீக தலைவர்களை எல்லாம் அவர் கடுமையாக எச்சரிக்கின்றார். வெளிவேடக்காரர்களே,
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றெல்லாம் அவர்களை கடுமையான சொற்களினால் சாடுவதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் அவர்கள் குறுக்கு வழியை கடைபிடித்தது மட்டுமல்ல, மாறாக அதை மக்களுக்கும் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். தவறான வழியில் அவர்கள் வழி நடத்தினார்கள். அது ஆன்மீக தலைவர்கள் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள் என்றாலும் ஆண்டவர் அவர்களையும் கடுமையாக கண்டிப்பதற்கோ தயங்கவும் இல்லை. லூக்கா நற்செய்தியின் 13ஆம் அத்தியாயம் 31 தொடங்கி 33 வரைக்கும் நாம் அதை தெளிவாக காண்கிறோம். சிலர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து சொல்கிறார்கள், நீர் செய்கின்ற இந்த செயல்களை எல்லாம் காண்கின்ற பொழுது ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறார், கவனமாயிரும் என்று சொல்கிறார்கள். எதற்கும் அஞ்சாத நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை கொண்ட ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்கிறார், இன்றும் நாளையும் நான் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என்னுடைய பணி நிறைவுறும் என நீங்கள் அந்த நரியிடம் சென்று சொல்லுங்கள் என்று உறுதியாக சொல்கிறார். எவ்வளவு துணிவான வார்த்தைகள், துணிச்சலான உறுதியான உள்ளம் என்பதை ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதுதான் அவரை உச்சத்திற்கு இட்டு சென்றது. இந்த நேர்கொண்ட பார்வையும் அவர் கை கொண்ட நேரிய பாதையும் அவரை உச்சத்திற்கு இட்டு சென்றது. அதுதான் இன்றைய நாள். குருத்து ஞாயிறு என நாம் கொண்டாடுகிறோமே, அது வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, அது பொழுதுபோக்காக சுற்றி வருகின்ற ஒரு நாளும் அல்ல, இல்லை என்றால் நினைவு கூர்ந்து விட்டு மறந்துவிடக்கூடிய ஒன்றும் அல்ல. மாறாக கடவுளுடைய திருமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த இக்காலத்திலும் நேர்கொண்ட பார்வையோடு நேரிய பாதையில் செல்ல விடுக்கின்ற ஒரு அழைப்பு. அதற்கான அவர் எதிர்ப்புகளை சந்திக்க முடியும், எதிர்வினைகளை எதிர்கொள்ள முடியும், எதிர் விளைவுகளும் அவருக்கு என்னவென்று தெரியும். அது இறப்பாயினும் கூட, அது சிலுவை சாவானாலும் கூட அதை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கியதே இல்லை. வில்லியம் பார்க்லே என்கின்ற ஒரு இறையியலால் இவ்வாறு சொல்வார், இயேசு விரும்பி இருந்தால் அந்த எருசலேமுக்கு அவர் இத்தகைய முக்கியமான சாலையில் நுழைந்திருக்க வேண்டாம், அனைவரும் பார்க்கும் வண்ணம் ஆர்ப்பரிப்போடும் சென்றிருக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த நாளிலிருந்து பாஸ்கா விழாவுக்கு என அனைத்து வீரர்களுமே அங்கே இருப்பார்கள். ரோமை வீரர்கள், படைத்தலைவர்கள் எல்லாம் இருக்கின்ற நாள், வந்து சேர்கின்ற நாள். எனவே ஆண்டவர் இயேசு என்ன செய்திருக்கலாம்? மறைவாக வேறு பாதையில் எருசலேம் நுழைந்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவருக்கு நோக்கம் இருந்தது, அவருக்கென ஒரு திட்டம் இருந்தது, அது தீர்க்கமாக இருந்தது. அதனை அவர் செயல்படுத்தினார் இந்த நாளில். அந்த நேர்கொண்ட பார்வையோடு, அது முக்கியமான சாலை என்றாலும் இந்த அமைதியான அழைப்பை இறுதியாக எருசலேமை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். எனவே தான் லூக்கா நற்செய்தியில் இந்த நாம் தொடக்கத்தில் வாசித்த அந்த ஒரு நற்செய்தி நிகழ்வு, ஆண்டவர் இயேசுடைய எருசலேமின் வருகையை தொடர்ச்சியாக எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் சிந்துகிறார். இந்த இறுதி நேரத்தை கூட நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். இன்னும் ஏன் ஏமாற்றுகிறாய்? மனிதர்களை மட்டுமல்ல, என் கடவுளையும் ஏமாற்றி வாழ்கிறாய். என் குறுக்கு வழியை பாதையை நீ உன்னுடையதாக கொள்கிறாய். திருந்த மாட்டாயா என்று ஆண்டவர் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். அன்பு மக்களை, இன்றைய காலங்கள் நமக்கு இத்தகைய அறைகூவல்களை விடுத்துக் கொண்டே இருக்கலாம். நம்முடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்கான தவறான வழியை எளிதாக கற்றுக்கொள் என்று உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன்னை சூழ்ந்திருக்கவர்கள் செய்யவில்லையா, ஏன் அந்த வழியில் சென்னால் என்ன என்ற கேள்வியும் மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கலாம். ஏன் நீ மட்டும் நேர்மையாக இருக்கிறாய்? பிறரெல்லாம் இவ்வாறு செல்கின்ற பொழுது கூட்டத்தோடு செல்வதற்கு உனக்கு என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்பலாம். ஆனால் இயேசுவை போல நீங்கள் நான் இருக்கிறோமா என்பதுதான் முதன்மை. இது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பம் மட்டுமல்ல, சில வேளைகளில் பங்கிலும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். அரசியலை போல இங்கு கூட தகிட தத்துவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம். தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசியலில் என்ன நடக்கிறதோ அது கூட சில வேளைகளில் நம்முடைய பங்குகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். ஒரு பங்கு பேரவை தேர்தல் வந்துவிட்டால் எவ்வளவு கையூட்டு கொடுத்து என்றாலும், காசு கொடுத்து என்றாலும் தான் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஆன்மீகம் அல்ல, அது ஆண்டவருடைய வழியும் அல்ல.
இயேசுடைய பாதையும் பார்வையும் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எளிதாக பதவிக்கு வருவதற்கு எவ்வளவும் கொடுத்தும் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எவ்வளவு கிடைக்கும் என்பதை சிந்தனையில் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. பிறரை ஏமாற்றி எப்படியேனும் வந்துவிட வேண்டும், எப்படியேனும் உயர்வை கண்டுவிட வேண்டும், எப்படியேனும் தான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது எல்லாம் நேர்கொண்ட பார்வையும் அல்ல, நேரிய பாதையில் செல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வும் அல்ல. இதனை அன்பு மக்களை இன்றைய நாளில் உறக்க நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை போல நேர்மையாக அந்த நேர்கொண்ட பார்வையை, அவர் சென்ற அந்த நேரிய பாதையை நீங்களும் நானும் கைக்கொள்ள முயல்கிறோமா? கண்டிப்பாக அது கடினம். எனக்கும் தெரியும், மறை மாவட்டத்திற்கும் தெரியும். ஏனென்றால் இன்று கையூட்டு இல்லாமல் எந்த காரியமும் இங்கு நடப்பதில்லை. கையூட்டு கொடுக்கின்ற பொழுது உள்ளம் அழுகிறது, ஆனால் கையூட்டு இல்லாமல் உங்களுக்கு காரியம் நடப்பது இல்லை. பிள்ளைகளும் கொலைகளும் அரங்கேறி கொண்டிருக்கின்ற இக்கால சூழலில் நேர்மை என்பது விலை பேசப்படுகின்ற ஒன்றாக, கேலி செய்யப்படுகின்ற ஒன்றாக, புறம் தள்ளப்படுகின்ற ஒன்றாக இருந்தாலும் அதுவே கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த வழி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதே கிறிஸ்துவை பின் செல்வோம். அவர் செல்லுகின்ற அந்த எருசலேம் பாதையில் இந்த நாட்களில் செல்ல முயல்வோம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகின்ற பொழுது எல்லாம் இயேசு எருசலேமில் அன்று எதனை தன்னுடைய வாழ்வில் எதிர்கொண்டாரோ நாமும் எதிர்கொள்கின்ற நம்முடைய அன்றாட வாழ்வில் அவரை போல துணிவாக செல்வோம், அவருடைய உயிர்ப்பில் பங்கேற்பதற்கு.